வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு பானிபூரி தான். இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து ஒரு 50 பூரி கிட்ட கொடுத்துருந்தாங்க. இது வந்து எங்கே வாங்கியிருந்தேன் பார்த்திங்கன்னா, நம்ம ஹைதராபாத்தில் இருந்தப்போ வாங்கியிருந்தது. அது உள்ளே கிடந்துச்சு, மறந்து போயாச்சு. ஆனால் டேட் இருந்துச்சு, அதனால் செஞ்சு பார்த்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து புதினா தண்ணி, இன்னொன்று வந்து கட்டா மீட்டா பானி, அதாவது புளி தண்ணி, புளியும் வெல்லமும் சேர்த்தது. இன்னொன்று வந்து நம்ம இது இருக்குல்லங்க, அது என்னது, பேரிச்சம்பழம், அதோட சட்னி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து நம்ம ஊர் பானிபூரி ரெசிபிக்கும் இதுக்கும் செம்ம வித்தியாசமாக இருந்துச்சு. இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாகவே இருந்துச்சு, சூப்பராக. எங்களுக்கு வந்து அந்த புதினா தண்ணி விட அந்த இம்லி கட்டா மீட்டா தண்ணி தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த சட்னியும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுலேயே எல்லாமே கொடுத்துருந்தாங்க இங்கிலீஷில், அதுக்கப்புறம் ஹிந்தியில் கொடுத்துருந்தாங்க. ஒன்று ஒரு லிட்டர் தண்ணி அதில் மிக்ஸ் பண்ண சொல்லிட்டாங்க. முதல்ல பூரியை நம்ம நல்லா வறுத்தெடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஏற்கனவே ஐஸ் வாட்டர் வந்து பிடிச்சி வச்சுருந்தேன். அதில் வந்து இப்போ ஒவ்வொரு பேக்கெட்டை நம்ம கலந்து வச்சுப்போம். உருளைக்கிழங்கு ரெடி பண்ணியாச்சு, வெங்காயம், மிளகாத்தூள், அப்புறம் கொத்தமல்லி போட்டு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. இது வந்து புதினா தண்ணி, முதல்ல வந்து கட்டா மீட்டா தண்ணி. இது வந்து சட்னிக்கு மட்டும் கொஞ்சமாக லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க சொன்னாங்க. அதுவும் ரெடி பண்ணி உள்ளே வச்சு அசம்பிள் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப அமிர்தமாக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பூரி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் ப்ரௌனாக இருந்தால் தான் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் செவப்பாக வறுத்துருக்கேன் நான். இந்த மாதிரி யாராவது வச்சு கொடுத்தா சாப்பிடும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த மாதிரி பானிபூரி ரெசிபி கிடச்சா, ஆன்லைனில் கிடச்சா அந்த பேக்கெட் பார்த்துட்டு வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.